அப்படின்ற மாதிரி. பட் அந்த நோ பாலை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்களா, ஒரு டாட் பால் எடுப்பாங்களா? ஓகே, நல்ல பால். ஆக்சுவலா இல்ல யாக்கிங் லென்த், ரெண்டாவது வாய்ப்பு கிடையாது. ஸோ நோ பால், ஒரு ரன் மட்டுமே. நைஸ் bowling ஷானா. ஓகே, டீசெண்டான ஒரு ஸ்ட்ரோக்கு, சிங்கிள். ஓகே, காளையர்கள் டீம்ல இருந்து மற்ற டீம் மெம்பர்ஸ் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா பவுண்டரி, ஏன்னா ரொம்ப முன்னாடி நிக்கிறீங்க. காளையர்கள் டீம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ரொம்ப முன்னாடி நிக்கிறீங்க. சேலம் காளையர்கள் டீம் மெம்பர்ஸ் மூணாவது முறையா கேட்கிறேன், கொஞ்சம் பின்னாடியே வந்துக்கங்க, ரொம்ப முன்னாடி நிக்காதீங்க. கிடையாது, பரவாயில்ல, நல்ல ஃபீலிங். எங்க ஸ்டேஜுக்கு முன்னாடி பவுண்டரி லைன் அடிக்கிறோம், கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ஓகே, நல்ல ஷாட், முதல் பவுண்டரி, பவர் பிளேல முதல் பவுண்டரி. சேம் ரியாக்ஷன் எல்லாரும் மூஞ்சிலையும். பேட்டருக்கு வந்து ஐயோ பால் மாட்டலேன்னு ஒரு இது, பவுலருக்கு வந்து ஐயோ விக்கெட் விழுகலைன்ற ஒரு இது. ஓவர் ஃபைனல் ஸ்கோர் 10. அடுத்த ஓவர் போறது கதிர் அண்ணா உள்ள வந்திருக்காரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர் எவ்வளவு ரன் போகும், அதே மாதிரி பவுலிங் டீம் எவ்வளவு விக்கெட் எடுப்பாங்க. ஓகே, பவுலிங் டீம் half an hour தான் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டுருங்க. ஒரு ஷார்ட் அட்டெம்ப்ட், பட் ஒரு டாட் பால். டாஸ் பாலே கண்டிப்பாக வெளியே தான் அனுப்புவேன் அப்படின்ற ஒரு ஷாட், நல்ல ஒரு ஷாட் வெளியே. ஓகே, ரெண்டாவது ஓவர் பவர் பிளேல முதல் பவுண்டரி பார்த்திருக்கோம். பேட்டர் இருக்கு. ஓகே, ஃபுல் அண்ட் பால். ஓகே தான், நாங்கள் ஆல் இருப்பாங்க கண்டிப்பா. 1 ரன்னா 2 ரன்னா? 1 ரன். ஓகே, பவுன்சர், பட் ஆனால் ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணப்படுது. இந்த சவத்தோரமா இருக்கிற நம்ம உட்கார்ந்துருக்க நண்பர்கள் எல்லாமே கொஞ்சம் எந்திரிச்சு
இப்போ பால் வரும். அது இல்லாமல் சிஎஸ்கே ஜெர்சிலாம் போட்டு மஞ்சள் ஜெர்சியோட நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் ஓரமாகவும் போயிருங்க ப்ளீஸ். ஓகே, நல்ல ஷாட்டு. அங்க ஆள் இருக்காங்களா? எஸ், அதே தான். ஒரு ரன்னா 2 ரன்னா, ஒண்ணு தான். சைடுல அந்த மஞ்சள் கலர் ஜெர்சி போட்டு கொஞ்சம் வேகமா மூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நம்பர் 18 நம்ம கிங் கோலி ஜெர்சி. ஓங்கி அடிக்க விடணும்னு நினைச்சாரு. உடனே எட்ஜ் ஆகி பின்னாடி மட்டுமே ஒரு ரன். நல்ல கிளைடுப்பா. ஒரு ரன், 2 முடிச்சிட்டாங்க. பின்னாடி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி போனா நல்லா இருக்கும். அதுவும் பவுண்டரி கணக்கு தான். பவர் பிளே முடிவு 22 ரன்னு. ரொம்ப நன்றி சொன்னோடனே பின்னாடி போனதுக்கு. ஆனா அது பவுண்டரி தான். பால் அங்கிட்டு வந்து சப்போஸ் உங்க மேல விழுந்துட்டாங்கன்னா ப்ளீஸ் யாரும் கேட்காதீங்க. பவர் பிளே முடிஞ்சு ஃபீல்டர்ஸ் வெளியே வச்சுக்கலாம். பட் 4 பேர் உள்ள இருக்கணும். புதிய பவுலர் சூர்யா பவுலிங் போட வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் நடுவில் வந்துச்சுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் பிடிக்கிறது. 2 பேருக்கு நடுவில் பெருசா ஹைட்ல இல்லாம நடுவில் போய் விழுந்துச்சு. உள்ளுக்குள்ள 4 பேர் இருக்கணும். ஓகே, ஃபீல்டிங் மிஸ்டேக் தான். 2வது ரன் எழுத்துறாங்க. ரன் அவுட் இல்ல, சேஃப். அம்பையர் டிசிஷன் வைட் +2. சூர்யா வாடா சூர்யா. ஓகே, மறுபடியும் மேட்ச் ரன் அவுட் கிடையாது. இதுவும் ஒரு ஷாட் காணப்போச்சு. ரன் அவுட்டா இல்ல. நீங்க பால் எடுங்க, நாங்க பால் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மொத்தம் யாருமே எடுக்காம விட்டாங்க. சரி ஓகே மச்சான் வீடு பாத்துக்கலாம் அப்படின்னு கீப்பர் பவுலர் சொல்லிட்டு போறாங்க. ஓகே, இந்த ஓவர்ல பெருசா பவுண்டரி வரல. சோஃபார் நல்ல ஓவர். ஓகே, ஓ நல்ல ஸ்டாப் ஆக்சுவலா. ஓகே, லோ ஃபுட் டாஸ். பால் பயங்கர தூரமா போகுது. 2 ரன் கேரண்டியா. எஸ்,
ஓகே, கஷ்டப்பட்டு ஒரு ரன் கடைசியில. சென்னையில் ஆனரகன் அருண் வீணா அவர்களுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் யுனைடெட் லெவல் சார்பாக வாழ்த்துகிறோம். எத்தனை 3 ஓவர் முடிவில் 30 ரன்கள். ஓவருக்கு 10 ரன் இப்போதைக்கு இருக்கு. மூணு ஓவருக்கு 30 ரன். சைட்ல அந்த ஸ்டாண்ட்ல மட்டும் நிக்காதீங்க மக்களே. செவத்துல இருக்கிற நம்ம அண்ணன்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட். அது பவுண்டரி, பால் அங்கிட்டு தான் வரும். அதனால பந்து வந்தா விளையிருங்க. ரொம்ப நேரமா பவுண்டரிக்கான தேடல் ஒன்று ஓடிட்டு இருக்குது. போன ஓவர் பெருசா பவுண்டரி இல்ல, முந்தின ஓவரும் பெருசா பவுண்டரி இல்ல. வேர்ல்டு லெவன் கொஞ்சம் நல்ல டாட் பால் ரன்கள் மட்டுமே தான் கொடுக்குறாங்களா தவிர போலிங் இப்போதைக்கு பவுண்டரி கொடுக்கல. நல்ல ஷாட், லெக் சைடு ஆல் இருக்குதா இருக்கிறாங்க. ஒரு ரன். ஃப்ரஸ்ட்ரேஷன் முடிஞ்சது தெரியுது. வெளியே அனுப்பியிருக்க வேண்டிய பால் அது அப்படின்னு. பட் சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. பவுண்டரிஸ் 2 ஓவரா கொஞ்சம் ஸ்டாப்ல இருக்குது. நல்ல பவுலிங் வேர்ல்ட் லெவன் டீம் வைஸா எல்லாருமே நல்லா யோசிச்சு நல்லா பால் போடுறாங்க. ஓகே, ஒரு ஷார்ட் பால் ஆஃப் சைடுல நல்ல ஃபீல்டிங். பின்னாடி பேக்கப் பால், 2வது ரன். இல்ல, ஒரு ரன் மட்டுமே. பெருமூச்சு விடுறாங்க. ஒன்று ரொம்ப நேரமா வரல, அப்பா அடி ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். இந்த ஓவரோட கடைசி பால் கொஞ்சம் லைன் மிஸ் ஆனதுனால மேல ஃபுல் டாஸா போயிடுச்சு. அதனால பால் வெளியே சிக்ஸரா போயிடுச்சு. ஓகே, வெளியே இருந்தா நம்ம மக்கள் அந்த பால் மட்டும் போட்டுருங்க. பால் அப்படியே எடுத்துட்டு போயிடாதீங்க. அம்பையர் எஸ் ஒயிட் கொடுத்திருக்கிறாரு. கீப்பருக்கு பால போட மனசு வரலையோ இல்ல. ஓகே, ஒரு நல்ல டீசென்டான ஒரு லென்த் பாலே. ஆக மொத்தம் அதோட ஓவரும் முடிஞ்சிருச்சு. 400 முடிவில் ஸ்கோர் 40. ஓகே, ஒரு சின்ன பிரேக்.
ஓகே டைம் ஆயிடுது, கொஞ்சம் வேமா bowling ரொட்டேஷன் ஃபீல்டிங்லாம் வந்து கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ரெண்டாவது ரன்னு ஆமா ஓட்டாங்க மிஸ் ஃபீல்ட், ரெண்டாவது ஓட்டு மிஸ் ஃபீல்ட் ஓட்டாங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் நீ வெளியே போனா அவனை உள்ள அனுப்புனா. ஷாட் பட் ஃபீல்டர் இருப்பாங்களா? எஸ், முதல் விக்கெட்டை விட்டுருக்காங்கப்பா. சார் பார்ட்னர்ஷிப் 50 வரும்னு எதிர்பார்த்தேன், பட் ஆனால் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து விக்கெட் எடுத்துட்டாங்க. ரொம்ப நேரத்துக்கு கிடைச்ச ஒரு பலன், பிகாஸ் மாற்றி மாற்றி டாட் பால் போட்டு சிங்கிள் ஓட விட்டு கடைசியாக விக்கெட் எடுத்துருக்காங்க வேர்ல்டு 11 டீம். ஒரு நல்ல கேட்சிங்க. ஓய் ரெண்டே இருக்கட்ட. அடுத்த புதிய பேட்டரா கார்த்தி ப்ரோ உள்ள வந்திருக்காரு. வந்த ஏதாவது முடிவெடுத்து தான் வந்திருக்காரோ. வந்த முதல் பால் 6. ரமான ஒரு ஷாட்டுங்க. பால் யூஸ்டு பால் தான் யூஸ் பண்ணணுமா? கமிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போன பாலே வந்துருச்சு. நன்றி பால் எடுத்து விட்டதுக்கு நன்றி. நல்ல 6ஓட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரோட இன்னிங்ஸ். இதே பறக்குது, வெளியே வா அம்பேர் ப்ரோ. ரொம்ப நேரமாக எஸ் 6 அம்பேர் கன்ஃபார்ம் பண்ணட்டும். நம்ம 6 ரன் சொல்லலாம், அங்க நான் சொல்லிட்டு அங்க மாட்டிட்டாங்கன்னா பேக் டு பேக் 6. இவரை நாங்க ஒளிச்சு வைக்கல, பதுக்கி வச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஸ்விட்ச் இட்டு நல்ல ஷாட்டு. நாங்க ஆள் இருக்கிறனால சிங்கிள். டீம் 50 கிராஸ் பண்ணிருக்காங்க. ஓ நல்ல யாக்கிங் லென்த், வைட் யாக்கர் ஆல் இருக்கறனால ஒரே ஒரு ரன்னு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 56 ஃபார் 1 விக்கெட் லாஸ். போடு கரெக்டா போடு. ரொம்ப நேரமா இவர் வந்து அடிக்கணும் அப்படியே ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி மனசை விட்டான்னு நினைச்சேன். இல்ல வேற அந்த இந்த பால் சரியான ஒரு ஷாட்டு. நோ பாலா அம்பையர்
யா கிரீஸ் நம்பர் வர. ஸோ நோ பால் பிளஸ் 6. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஹிட் சிக்னல் காமிச்சிருங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் வேற. ஓகே, போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா நோ பால் போட்டதை டாட் பால் போட்டாங்க. பட் இந்த தடவை நோ பால் போடுறத டாட் பால் போகுமா இல்லை பால் வந்து வெளியே போகுமா? அகைன் டாட் பால். நோ பால். டாட் பால் போடுவது எப்படி அப்படின்றது என்னட்ட நிறைய கத்துக்கணும் போல. பயங்கரமா டாட் பால் போடுறாரு. அரையோட தரையா அடிச்ச மாதிரி தானே இருந்துச்சு இல்லையா? நல்ல ஷார்ட் ஆனா சாண்டி ஒரு நிமிஷம் சாண்டி. அப்போ பின்னாடி கிளாடியேட்டர்ஸ் டீம் கொஞ்சம் தயவு செஞ்சு லைனுக்கு வெளியில் அப்படியே போயிடுங்க. எழுந்துருங்கப்பா. உட்காந்துட்டு இருக்கும் நண்பர்களே அப்படியே இருந்துச்சு லைனுக்கு வெளில கொஞ்சம் போயிடுங்க ப்ளீஸ். இரு சாண்டி ஒரு நிமிஷம் இரு சாண்டி. அப்பா நான் உட்காந்துருக்கீங்களா யாருப்பா அது கீழே? தம்பி ப்ளூ கலர் டிஷர்ட் டெவலப்பாக உட்காந்துருங்க. ஏந்துருங்கப்பா. ஸ்டார்ட் பண்ணுறேன். முயற்சி. ஐயோ வளபோச்சே அப்படின்ற ஒரு மைண்ட் வாய்ஸ். பட் நல்ல போலிங் ஷான் ஆகிட்ட இருந்து. ஓகே, லோ ஃபுல் டாஸ். நல்ல ஒரு ஃபீல்டிங். ஸோ சிங்கிள் மட்டும். வெயிட் பண்ணு, சும்மா வந்து போடுறது இல்ல. ரிவ்யூ அம்பையர் கேட்டிருக்காரு. தேர்ட் அம்பையர் ரன் அவுட்டை செக் பண்ணுங்க. அதான் முதல் முறையா ரன் அவுட்டை வந்து ரிவ்யூ பார்க்க போறோம். நேத்து நடக்கல, இன்னைக்கு அது நடந்திருக்குது. பேட்டர் அவுட். அவர் கொஞ்சம் பின்னாடி இருந்தாரு. ஸோ ரன் அவுட். அது நல்ல ஃபீலிங் ஆக்சுவலா. ஆக்சுவலாக நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போய்கிட்டு இருந்தது. பட் அதில் வந்து ரன் அவுட் ஆயிடுச்சு. நைஸ் பேட்டிங் பட் நைஸ் ஃபீல்டிங். அதோட பிடிச்ச உடனே இந்த பவுலிங் சைடு அடிக்காம கீப்பிங் சைடு நல்ல த்ரோ. ஓகே, இந்த ஓவரில் பவுண்டரிகள் வந்திருந்தாலும் ரன் அவுட் ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஓங்கி அடிக்கணும் முயற்சி பண்ணாரு. ஓகே, ரன் ஓடல. ஃபைன். ஓவர் முடிவில் ஸ்கோர் 65 ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். கடைசி 2 ஓவர் வெளியே 65 இருக்காங்க காளையர்கள் அணி. எவ்வளவு ரன் அடிக்க முடியும்? இங்கிருந்து ஒரு 20 ரன்னா இல்ல 30 ரன் அடிச்சு 90 டார்கெட் போஸ்ட் பண்ணுவாங்களா?
ஓ பவுலிங் நல்ல பால், நல்ல டாட் பால். வேர்ல்டு 11 அணிலேருந்து 12th மேன் ஒருத்தர் வந்தாரு, நடுவில் எங்க போனாருன்னு தெரியல, காணோம். பவுலர் பேர் தெரியல தலைவா, அதுக்குதான். ஓகே, கேட்ச் யாருக்கு? பாயிண்ட்ல ஈஸியான ஒரு கேட்ச் அண்ட் ஒரு 6 அடிக்க போய் தரமான ஒரு திக்கிச்சு, பாயிண்ட்ல ஒரு அழகான ஒரு கேட்ச். புதிய பேட்டரா சதீஷ் உள்ள இறங்குறாரு. அணியை கரை சேர்க்கிறது அவர் கையில் இருக்குது. ஓ நல்ல பால். எல்பி அப்பீல் கேட்கிறாங்க. ஓவர் கேட்டு 10 செகண்டுக்கு அப்புறம் எல்லாருமே அப்பீல் கேட்குறாங்க. நீ நாட் அவுட் அப்படின்ற முடிவு தான் வந்திருக்கு. ஓகே, 2 புதிய பேட்டர்ஸ். கடைசி 2 ஓவரில் எவ்வளோ ரன் உங்களால் அடிக்க முடியும்? ஓகே, எவ்வளோ அடிக்க முடியும் தானே கேட்டீங்க. இப்போ ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு 6. அழகான ஆரம்பம் வந்த நியூ பேட்டருக்கு. நல்ல ஸ்டார்ட். நியூ பேட்டர் வந்தோடனே அடிச்சிட்டாரு. அண்ட் பால் எடுத்து கொடுத்ததுக்கு நன்றி மக்களே. வைட். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. நல்லா போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. விக்கெட் அப்பீல் கேட்கிறாங்க. எஸ், விக்கெட் கொடுத்துட்டாங்க. அந்த நியூ பேட்டர் ஒரு 6 அடித்தார். வந்தார், வென்றார், சென்றார். ஒருத்தர் கடைசி ஓவர் வரைக்கும் வந்து நின்று ஆடணும். அவங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்கோர் போர்ட்ல வரும். இந்த ஓவரோட கடைசி பால் டாட் பாலோட முடிப்பாரா இல்ல இன்னொரு விக்கெட் எடுத்து முடிப்பாரா? சூர்யா ப்ரோ என்ன பண்ண போறார் பார்க்கலாம். இந்த நல்லதுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா பால் அது டாட் பாலிலே ஒயிட் பால். பரவாயில்ல, அதே பால் தான் திருப்பி போட போறாங்க. கடைசி பால் என்ன ஆக போகுது? ஆகா, முடித்தார். டாட் பாலோட முடித்தார் இந்த ஓவரை. ஓகே, ஸ்கோர் 73. கடைசி ஓவர். கடைசி ஓவர் தரமான ஒரு ஸ்டார்ட். 6ஓட ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவரை. கடைசி நேரத்தில் காளையர்கள் சீர ஆரம்பிச்சிட்டாங்க.
ஹரி ஹரி அந்த பால் பாரு ஹரி. நோ பால். ஹரி மேட்ச் ஹரி பாலு இது பாரு. ஃப்ரீ. ஹரி அந்த பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் சவுட்டு மேலே உட்கார நல்லா இருக்கும். மகேஷ் ஆனந்தி நன்றி சொன்னோடனே டக் டக்குன்னு இது பண்ணதுக்கு நன்றி. ஓகே ஃப்ரீ ஹிட் என்ன ஆக போகுது? ஆகா எப்பா அது எப்படிப்பா இவங்க டீம் மட்டும் நோ பால் கொடுத்தாலே ஃப்ரீ டாட் பால் போட்டுறாங்க ஈஸியா. அம்பையர் பேட் டச்சா இல்ல லெக் பையா? ஓகே லெக் பை. சிக்னல் கொடுங்க. ஓகே ரெண்டு பேரும் நடுவுல பவுண்டரி. கடைசி நேரத்தில் பயங்கரமா சீ பண்ணிருக்காங்க. நோ பால். ஓ நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்கறாங்க. ஓகே நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்கறாங்க. ஹைட் நோ பால் செக் பண்ணுங்க கம்ப்யூட்டர் ஜி. நோ பால் இல்லை அண்ட் உங்களுக்கு ரிவ்யூவும் இல்லை. உங்களோட ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நான் ரிவ்யூ அன்சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நோ பால் இல்ல, கரெக்ட் பால் தான் அது. நோ பால் என்ன நாங்க சிக்ஸ் அடிச்சுட்டு எங்க மனசு தேடிக்கிறோம் அப்படின்னு இன்னொரு சிக்ஸ் கடைசி ஓவர்ல பயங்கரமா அடிச்சுட்டு இருக்காங்க. தரமான ஒரு பினிஷ் இந்த ஓவர்ல. And last ball. இதையும் இழுத்தடிக்க ட்ரை பண்ணாலும் முடியவில்லை. நான் வேகமா வர்றாங்க பட் ஸ்ட்ரைக்கர் பொறுமையா வர்றாங்க. மேபி மாத்தடிச்சா ஒரு ரன் அவுட் வாய்ப்பு உண்டு. பட் 2 ரன் இந்த ஓவர் முடியுது. எவ்வளவு 103 அடிச்சிருக்காங்க. 100 ரன் காஸ்ட் பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம 104 ரன் அடிச்சா வின் அப்படின்ற லெவல்ல வேர்ல்ட் லெவல் சேஸ் பண்ண போறாங்க. அடுத்து 42 பேர் ஃபர்ஸ்ட் பால் போடணும். ஸோ பவுலிங் டீம் முன்னாடி ரெடியாக இருங்க, ப்ரிப்பேர் ஆயிருங்க. இப்போயே பேட்டிங் டீம் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் எல்லாமே போட்டு முடிச்சு விட்டுருங்க.
எம்பிடி வர்சஸ் கிளாடியேட்டர்ஸ் நடக்க போகுது. ஸோ ரெண்டு டீமோட கேப்டன்ஸும் டாஸ் போறதுக்கு முன்னாடி வந்துருங்க, லேட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி கிளாடியேட்டர்ஸ் டீம் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஸோ கிளாடியேட்டர்ஸ் டீம் கேப்டன் வந்துருங்க. எம்பிடி அந்த டீமோட கேப்டன் இருந்தீங்கன்னா முன்னாடி வந்துருங்க, வேகமாக போட்டு டாஸை முடிச்சு விட்டுலாம். எங்கள் நல்ல உள்ளம் ரிச்சர்ட் ப்ரோ வெயில்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம பிச்சை சுத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, போட்ட கோடையை அழிக்க போறாரு. ஏன்னா புதுசா கோடு போட போறாங்களாம். வேர்ல்ட் 11 டீம்ல இருந்து ஓபனிங் பேட்டர்ஸ் அனுப்பி விட்டுருங்க. டைம் ஆச்சு. பிச்சை கிளீன் பண்றதுக்காக ரிச்சர்ட் ப்ரோக்கு கமிட்டி சார்பாக ஒரு டீ. வேர்ல்ட் 11 டீம்ல இருந்து ஓபனர் யாரு? ஓபனர் இறக்கி விட்டுருங்க. பேட்டிங் டீம்ல இருந்து ஓபனர்ஸ் உள்ள இறங்கிருங்க. டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 10:42. பார்த்து நீங்க நிக்கிறது பவுண்டரி லைன் பார்த்து நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். பார்த்து இங்க இருந்துட்டு நவி நீ காலத்துக்கு மாலை வச்சிருந்தா தெரியாதுல இல்ல சொல்லிட்டேன். நான் அந்த கரண்ட் பாக்ஸுக்கு பின்னாடி வேண்டாம் பவுண்டரி நவீன எப்பா சாமி அது பவுண்டரி லைனுப்பா, தேவையில்லாம பிரச்சனை ஆகும். அதுக்கு தான்டா சொல்றேன். யாரு கீழே உட்காந்து தம்பிங்க யாரு? உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா நோட்டீஸ் அடிக்கணுங்களா தம்பி? கொஞ்சம் பின்னாடி உட்காந்தீங்கடா, போகண்டா. தேங்க்யூ. சுனியா சுனியாவா தினேஷ் வேர்ல்டு 11 அடிக்க வேண்டிய டார்கெட் 104. 8 ஓவருக்கு
கொஞ்சம் பெரிய டார்கெட் தான். பவுலிங் நல்லா சிறப்பாக பண்ணாங்க. பவுலிங் நல்லா சிறப்பாக பண்ணாங்க கடைசி 2-3 ஓவர்களை தவிர. பேட்டிங்கில் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணணும், பார்க்கலாம். ஓகே, மோகன் ப்ரோ பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஓவரை போட வந்திருக்காரு. Okay, leg come by sign Kamstare and starting with no ball. முதல் ball no ball, அது free hit. Okay, முதல் ball ஒரு வரப்பிரசாதம். ஓகே, வரப்பிரசாதத்தை வாங்கிக்கிட்டாங்களா இல்லையா? இல்ல, லாங் ஆன்ல ஒரு கேட்ச். இந்த ஓவரோட அடுத்த பால் எச்சு வேகமா ஓடிட்டாங்க. இருந்தாலும் அதுக்கு பெருசா வந்து ரன்ஸ் அவங்க எதுவும் எதிர்பார்க்கல, சிங்கிளோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஒன்றியா சிக்னல் காட்டுங்க அம்பையர். 4 MBT டீமோட கேப்டன் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டாஸ் போறதுக்கு வந்துருங்க. அண்ட் கிளாடியேட்டர்ஸ் டீமோட கேப்டன் வந்துருங்க. MBT டீமோட கேப்டன் இருந்தீங்கன்னா டாஸ் போட வந்துருங்க. அண்ட் கிளாடியேட்டர்ஸ் டீம் உங்களோட கேப்டன் வர சொல்லிருங்க. ஓ, நல்ல பால், நல்ல ரிப்ளை. ஆக்சுவலா ஒரு பால் பவுண்டரி பண்ணது ஒரு நல்ல பால், நல்ல ஒரு கம்பேக். ஓ, ஓகே, நல்ல ஷாட். ஒன்றியா அம்பையர் செக் பண்ணிக்கங்க ஒன்றியா இல்லையான்னு. ஓகே தான், 2 ரன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. கிளாடியேட்டர்ஸ் வெர்சஸ் MBT டீம். கிளாடியேட்டர் டீம் உங்க கேப்டன் இருந்தா இங்க அனுப்பி விடுங்க. ஓகே, நல்ல ஷாட். தரையில கிண்டி விட்டாப்ல. ஒன்றியா பவுண்டரி ஸ்கோர் நோட் பண்ணிக்க. ஒன்றி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓவர் முடிவில் ஸ்கோர் 13. கிளாடியேட்டர் டீம் உங்க கேப்டன் இருந்தா இங்க அனுப்பி விடுங்க. டாஸ் போடணும். இருக்காங்களா இல்லையா அதே சொல்லுங்க. அங்க உட்காந்துருக்கீங்களே ப்ளூ டி-ஷர்ட்ஸ், நீங்க தானே? அது வந்துட்டு இருக்காங்களா? ஓகே, யாராவது சொல்லுங்க. அதை பவர் பிளேயோட அடுத்த பவுலரை வீசுறதுக்கு கார்த்திக் உள்ள வராரு. ஓ, பேட் பைசா செக் பண்ணிக்கங்க. தரையில தரமான ஒரு அடி. காத்தினா விக்கெட் போடுங்க. சூப்பர் பால்.
நைஸ் பால். பேட்டர் அவ்வளோ ஷாக்கா பார்க்கறதுக்கு காரணம் என்னன்றது தெரியல. அதனால நல்ல பால். கீப்பர் எவ்வளவு க்ளோஸா நிக்கிறாருப்பா. நைஸ் கீப்பிங். பவர் பிளேவை யூஸ் பண்ணுவாங்களா? வேர்ல்ட் 11. ஓகே, நல்ல ஷாட். ரொம்ப ஹைட். ஐயோ, அதே மாதிரி டர்ன் பண்ணிட்டாங்க. கையில வந்த கேட்ச், பட் லைட்டா அரவுண்ட் பண்ணிட்டாங்க திரும்பினதுனால. பால சரியா ஜட்ஜ் பண்ண முடியல. சோ டிராப் கேட்ச். அல்ல ஷாட் கேப்ல ஒயிட் யார்க்கர் ரொம்ப அவுட் சைடா விலகி வந்து ஒரு கவர்ல ஒரு ஷாட். ஃபைனல் பவுண்டரி. ஃபீல்டிங்ல ஒரு மாற்றம். ஓகே, ஆஃப் சைடுல ஒரு 4, லெஃப்ட் சைடுல ஒரு 6. நல்லா கிரவுண்ட் சுத்தி காமிக்கிறாரு. பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவர்ல நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க வேர்ல்ட் 11 டீம். காளையர்கள் டீம் கண்டிப்பா ஏதாவது யோசிச்சு பண்ணணும். ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாமா? ஓகே, நல்ல ஷாட். ஷார்ட் பால் ரொம்ப சைடுல அக்ராஸ்ல வந்து அதுவும் ஒரு பவுண்டரி. பேக் டு பேக் பவுண்டரிஸ். ஓகே, ஓவர் முடிவு. பவர் பிளேல ஸ்கோர் 29. இது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். கடைசியா வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க பவர் பிளேல. 29 ரன்கள். ஓகே, அடுத்த புதிய பவுலரா சூர்யா வந்திருக்காரு. பவர் பிளே முடிஞ்சிச்சு. ரொம்ப வைடா போடப்பட்ட பந்து நெக்ஸ்ட் டைம் தாண்டி புனிதமானது அப்படின்ற மாதிரி இருந்தது. அலேக்கா தட்டி விட்டு ஃபைனல் லெக் சைடுல ஒரு பவுண்டரி. கொஞ்சம் மோசமான பால் தான், ஏன்னா ஒய்டு லெக் சைட்ல போட்டிருக்காங்க. ஆனால் ஒய்டாவே ஆக விடாம பவுண்டரியை தட்டி விட்டாரு. யாரு கையில கேட்சு பிடிச்சிட்டாருங்க. ஆக்டிவாக பவுண்டரி அடிச்சா போனோம், நிறைய ரன் போனாலும் கேட்ச விட்டுருந்தாலும் இந்த தடவை எடுத்துட்டாங்க. இந்த செலிப்ரேஷன்ல தெரியுது இந்த விக்கெட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நல்ல பவுலிங், நல்ல காட்டன் போல்ட்.
ஓகே, அடுத்ததான் அருண் ப்ரோ உள்ள வந்திருக்காரு. இப்போதைக்கு 33ல இருக்காங்க. 4 பால் வெளியே இருக்கு. ஓகே, ஷார்ட் பட் கவர்ல ஆள் இருக்காங்க. ஸோ அதனால ஒரு ரன். ஓகே, ஸ்விட்ச் பாயிண்ட் தரையோட தரையா ஒட்டி அடிச்சிருக்காரு. பட் ஆள் இருந்ததுனால ஒரே ஒரு ரன். நைஸ் பேக்கப். ஷார்ட் ஸ்ட்ரைட்ல கூடாரத்தையும் தாண்டி போய் கடைசியா 6 அப்படின்ற கணக்குல போய் முடியுது. ஓகே, நியூ பேட்டர் வந்தோடனே ஒரு நல்ல அடி அடிச்சிருக்கிறாப்ல. தோரோட லாஸ்ட் பால். ஓகே, கட்சா ட்ரை பண்ணாரு பட் முடியல. எச்சு ஆகா, நான் மாதிரி ஃபீல்டிங் பா, அங்க இங்க அங்க. ஓவர் முடிவு ஸ்கோர் 41. ஓகே, பிரேக்குக்கு முன்னாடி கடைசி ஓவர். ஓகே, லோ புட்டாஸ் பட் ஆனா அங்கக்குள்ள ஆள் இருக்காங்க. ஓகே, ஒரு ரன். மோகன் ப்ரோ அவரோட ஸ்பெல்ல கண்டினியூ பண்றாரு. கார்னர் பின் கோடி வா. நல்லா சூரிய விடுறா. சூரிய வந்துருப்பா. நல்லா வந்து. நல்லா. ஆனிலே. ஓடி ஈஸியா போலாம். ஜாலியா போடு. ஓ, ஷாட்டுக்கான முயற்சி, விக்கெட் அப்பீலும் கேட்கறாங்க. பட் கடைசியில பால் ஓகேவா? அம்பையர் மெயின் அம்பையர் என்ன ஆயிட்டாரு? அம்பையர் பால் ஓகே தானே? ஓகே. சிக்னல் காமிச்சாதான் தெரியல, தெரியாது. சாரி ப்ரோ, தெரியல. என்னன்னா நழுத்துறாங்க பட் ஆனா இல்ல. பட் பிரேவ் கால் அங்க இருந்து பாதி தூரம் நடுவில் வந்துட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கத்துறதுலாம். ஓகே, ஷாட் அடிக்க போயிருக்காங்க. பட் எச்சு யாரு கையில காச்சு? ஓ, சமக ஜட்ஜிங். வானத்தை அந்த பந்த பார்க்கவே ரொம்ப கஷ்டம். சூப்பரான ஒரு கேட்ச்.
அண்ட் வேர்ல்டு 11 சைட்ல இருந்து இன்னொரு ஒரு விக்கெட்டை விட்டுருக்காங்க. மோகன் 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 ஒரே பால் நல்ல பாலா போட்டு விட்டாரு தேசியதா சரியா? புதிய பேட்டரா லாரா உள்ள வந்திருக்காரு. ஒரு நல்ல விக்கெட்டு காளையார்கள் அணிக்கு. ஒரு ரைட் ஹேண்டட் லாரா. ஸ்வீட் ஷீட்டுக்கான முயற்சி, பட் ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலுமே பரவாயில்ல, நோ பால் கிடைச்சிருக்குது. ஓகே, ஹைட் நோ பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ ஹிட். இந்த ஃப்ரீ ஹிட் பால வேர்ல்டு 11 டீம் யூஸ் பண்ணுவாங்களா? ஓகே, ஷாட் அட்டன் பண்ணிருக்காரு. பட் ரொம்ப தூரம் யாருப்பா அவரு சூப்பர் எங்க பண்ணல. ரெண்டாவது ரன்னுமே ஓடல, பட் நல்ல ஃபீல்டிங். லாங் ஆன்ல இருந்து மிட் விக்கெட் வரைக்கும் போய் கேட்ச் பிடிச்சி ரன் அவுட்டுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நைஸ் ஃபீல்டிங். எஸ், அங்க விக்கெட் இல்ல, ஸ்லோவர் பால். திடீர்னு பாலை மாத்தி விட்டாரு. ஒரு கட்டர் பாலை போட்டு இது பண்ணிட்டாங்க. அண்ட் பிரேக். எத்தனை விக்கெட்? 4 ஓவர் முடிவில் 45 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு வேர்ல்டு 11 அணி. நியூ பேட்டரா K7 ப்ரோ உள்ள இறங்குறாரு. அந்த சைடுல அந்த ஸ்டாண்ட் மேல உட்காராதீங்க நண்பர்களே, கோச்சுக்காதீங்க. நன்றி. போயிட்டானுங்க.
ஓகே, அடுத்த புதிய பவுலரா தினேஷ் உள்ள வந்திருக்காரு. ஓகே, பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த டீமோட டாமினன்ஸ் மறுபடியும் இருக்க போகுது? காளையர்களோட பவுலிங் நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. அவங்களே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா இல்ல வேர்ல்டு 11 மாஸ் காட்டுவாங்களா? ரொம்ப ஷார்ட் பால், அது பவுண்டரி. Legambir, any problem? Okay. வெளியில கால் வருது, வெளியில கால் வருது. ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, பேட்டர் ப்ரோ, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், சொல்லிடுறோம். விடுங்க. சொல்லுங்க ப்ரோ, திருப்பியும் வெளில பசங்க பவுண்டரியில ப்ரோ பிளேயர்ஸ் ப்ளீஸ் பவுண்டரியில இருந்து கொஞ்சம் பின்னாடி இருங்க. நீ என்ன பாயிண்ட் ஸ்ட்ராங்காவே சொல்லுங்க ப்ரோ. பேட்டர் ப்ரோ ப்ளீஸ், செக் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். அண்ட் நோ பால் கொடுத்துருக்காங்க, ரிவ்யூ பார்த்ததுல நோ பால் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே ப்ரோ பேட்டர் ப்ரோ விடுங்க, சில். ஓகே, நோ பால். ஓகே, நல்ல ஸ்லோவர் பால், சேஞ்ச் ஆஃப் பேஸ், டாட் பால் வந்திருக்கு, நோ பால், ஃப்ரீ ஹிட்டுக்கு ரன் எதுவும் இல்லை. ஸ்விட்ச் ஹிட், பின்னாடி ஆள் இருக்காங்களா? ஓகே, ரெண்டாவது ரன் ஓடுறாங்க, மூணாவது ரன்னுக்கு. ஓகே, பவுண்டரி ஆக மொத்தத்துக்கு பவுண்டரி. ஓ ஷாட், உள்ள பால் போட்டிருந்தாலும் பறந்து நம்ம வெளியே தான். அண்ட் 6, ஒரு பவுண்டரிக்கு அப்புறம் அடுத்து ஒரு 6 இருக்குது. சொல்லுங்க அம்பையர். 3 பால் ஆயிருக்கு.
ஒருத்தர் மட்டுமே பின்னாடி எல்பி கேட்டுக்கிட்டு வராரு. ஓகே ரிவ்யூ போறாங்களா? ஓகே எல்பிக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க. நாட் அவுட். எல்பி இல்லை. ரிவ்யூ லாஸ்ட். காளையர்கள் டீமுக்கு அடுத்த ரிவ்யூ இல்லை. ஓகே மறுபடியும் எல்பி அப்பீல் இல்ல, நாட் அவுட் சொல்லிட்டாங்க அம்பையர். லெக் பைனா கால் சிங்கிள் ரன்ஸ் போற பேட் தான். லாஸ்ட் பால் கரெக்ட் பால். சோ லாஸ்ட் பால் இந்த ஓவரோடது. ஓ சூப்பர் பால். பட் கீப்பர் மிஸ் பண்ணிட்டாங்க. சோ ரன்னும் கிராஸ் பண்ணிட்டாங்க. and that is by or run. yes by. okay byல சேர்த்துக்கங்க ஒரு ரன். இருங்க இருங்க ஓவர் முடிவில் ஸ்கோர் 62, 3 விக்கெட். அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்குது. ஸ்கோர் 62, 3 விக்கெட். ஓகே அடுத்த புதிய பவுலரா கார்த்தி வந்திருக்காரு bowling போடுறதுக்கு. கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் 11 இன்னும் பயங்கரமா அக்ரெசிவ் அடிக்கணும். 40 ரன் கிட்ட தேவைகள் இருக்கு. ஓ சம பால். சோனியா தள்ளு. சோனியா சோனியா ரெடியா சோனியா. அடிப்பல்ல தீபன் தள்ளிக்கோ தள்ளிக்கோ. ஷாட். பரவாயில்ல கார்த்தினா பரவாயில்ல போடு. 40 6. ஓகே அதே மாதிரி பால். பட் ரெண்டு பேரும் நல்ல கேப்ல இல்ல, கேட்ச் கொஞ்சம் மிஸ். பட் சிங்கிள் கிராஸ் பண்ணிட்டாங்க.
அர்ஜுனா உள்ள வச்சு. ஓகே 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 ஓகே. ஓகே ஃபுல் டாஸ் பால், பால் வெளியே வா, கன்ஃபார்மா வெளியே. 6. ரெண்டு பேட்டர்ஸும் கொஞ்சம் டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாலை மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க உள்ள மக்களே. அண்ட் தேங்க்யூ. ரெண்டு பேட்டர்ஸும் மாற்றி மாற்றி பவுண்டரிஸை டீலிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காளையர்கள் டீம் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் ரன்னை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. will be appeal. அது நாட் அவுட் அப்படி நம்ம பேர் சொல்லியிருக்காங்க. நல்ல பால் போடு. அந்த ஓவரோட கடைசி பால். தலைமையில பிரம்மாண்டமான ஒரு 6 நடந்து ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 81 for 3 wickets loss. நீங்க கேட்டீங்க, நான் டவுட்டா இருக்கீங்களான்னு கேட்டேன். 2 ஓவருக்கு 23 ரன் அடிக்கணும். முக்கியமான ஓவர். இந்த ஓவர் ரெண்டு டீம்ல எந்த டீம் கரெக்டா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கணும். பவுலர் சூர்யா உள்ள வந்திருக்காரு. முக்கியமான ஓவர் இது மேட்ச்ல. எந்த டீமுக்கு சாதகம் போக போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி லாஸ்ட் ஓவரோட சூப்பர் டூப்பரா போட்டு முடிச்சிருந்தாரு. ஓகே ஷார்ட் பால் வெளியே வா. ஆமாங்க ஷார்ட் பால் வெளியே. 6ஓட கணக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்ட் 11 அணி பயங்கரமான ஒரு சேஸ்ல இருக்கிறாங்க. இப்போ மாத்தி மாத்தி பவுண்டரிஸ் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தரோட விக்கெட்டை காலையில எடுத்தே ஆகணும். ஓ மை காட், மறுபடியும் ஷாட் 6. இன்னொரு 6, பேக் டு பேக் 2 6. வேர்ல்ட் 11 இது மட்டும் சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா இது ஒரு தனி ரெக்கார்டு இந்த டோர்னமெண்ட்ல. ஓ டாட் பால் டாட் பால் டாட் பால். ஓகே ஒரு நல்ல கம்பேக். 3வது பால். 4வது பால் எங்க போகுது, என்ன ஆக போகுது? ஃபீல்ட்ல ஒரு சேஞ்ச். எக்ஸ்ட்ரா கவர் வெளியே. தரையோட தரையா ஃபோர்ஸா அடிச்சிருக்கிறாரு. டீப்ல ஆள் இருக்கிறாங்க. சிங்கிள் மட்டும். மறுபடியும் ஃபீல்ட் சேஞ்ச். எக்ஸ்ட்ரா கவர் உள்ள. சான்ஸ் பட் இல்ல, ரொம்ப நடுவில் விழுந்துச்சு. ஒரு ரன். இந்த ஓவரோட லாஸ்ட் பால். கண்டிப்பா விக்கெட் எதிர்பார்ப்பாங்க வீரக்காளையர்கள் அணி. ஏன்னா வேர்ல்டு 11க்கு கண்டிப்பா அந்த பால் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆவாங்கன்ற ஒரு கட்டாயத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா பவுண்டரி ஏதாவது வந்தா மேட்ச் க்ளோஸ் ஆகும்.
நைஸ் பால் ஆக்சுவலா. எஸ், அது ஒரு சிங்கிள். அண்ட் அதோட ஓவர் முடிஞ்சிருச்சு. ஓகே, எதுக்கான ரிவ்யூ? ஸ்கோரா மன்னிக்கணும், எவ்வளோ? ஸ்கோர் 96. 6 பந்துக்கு 8 ரன். இந்த மேட்ச் முடிஞ்சோடனே அடுத்து நடக்க போற மேட்ச் 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பவுலிங் டீம் அண்ட் பேட்டர்ஸ், ஓப்பனிங் பேட்டர்ஸ் அவங்க ஆப்போனன்ட் டீமோட எல்லாம் ரெடி ஆகிக்கங்க. அருண் சிசி. ஓகே, அருண் சிசி டீம் அதான் வந்து பவுலிங் பண்ண போறாங்க. ஸோ ரெடி ஆகிக்கங்க. ஓகே, நல்ல ஷாட், நல்ல ஃபிளிக்கு. பட் லாங்ல ஆள் இருக்கிறாங்க. கடைசி பால் வரையும் போகும் நினைக்கிறேன் இந்த மேட்ச். ஓகே, தீபக் டோரா சக்சஸ்ஃபுல்லா போட்டு முடிப்பாரா? ஆகா, இந்த பால் wide. The ball wide. The ball wide. So 5க்கு 7 ஆனது, 5க்கு இப்ப 6 ஆகி இருக்குது. அஞ்சுக்கு 6. Oh my God, தரமான ஒரு பால் மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம், அது எல்பிஎம் அப்பீல் கேட்டாங்க, பட் அதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசி ஓவரில் எக்கச்சக்கமான டிராமா. நாலுக்கு 6. ஓகே, இந்த பால் அண்ட் வைட். 4க்கு 5. மேட்ச் ரொம்ப க்ளோஸா போயிட்டு இருக்கு. 2 டீமுமே பிரஷர். அடுத்த டீம் ரெடி ஆயிக்காங்க. ஓகே, பவுண்டரி அடிக்கின்ற ஒரு ஆர்வத்துல வேர்ல்டு 11 இருக்கிறாங்க. பட் இது ஒரு டாட் பால். மன்னிக்கணும், 3க்கு 5. 3 பந்துக்கு 5 ரன். ஓகே ஓகே, மேட்ச் இன்னும் இருக்கு. அண்ட் ரிவ்யூ கேட்டிருக்காங்க. வைடுக்கு ரிவ்யூ. And அது wide. Review successful and அது wide. மூணு பந்துக்கு 4 ரன்.
ரன் இந்த இடத்துல ஓடுறாங்க. ஓகே, கிரீஸ் மாறணும் ட்ரை பண்ணி கடைசியில் வந்து அவுட். இடத்துல ஒரு ரன் அவுட். ஓகே, மேட்ச் ரொம்ப 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 க்ளோஸா போயிட்டு இருக்குது. தீபக் செம்மையா போட்டுட்டு இருக்காரு. சோஃபார் ரன் எதுவும் கொடுக்காம டாட் பாலா போட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பந்துக்கு 4 ரன். ஒரு மேட்ச்மே பரபரப்பா போகுது ஐயா. சேஸ் பண்ணாங்கன்னா ரெக்கார்டு இந்த டோர்னமெண்ட்ல 100 ரன்னை சேஸ் பண்ண ஒரே டீம் அப்படின்னு பார்க்கலாம். முடிச்சு விட்டாங்க. ஒரு ரெக்கார்டு பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல 100 சேஸ் பண்ண ஒரே ஒரு டீம் வேர்ல்டு 11 தான். பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. அண்ட் கடைசி வரையுமே காளையர்கள் அணி பயங்கரமா போராடினாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக். ஒரு சின்ன நினைவஞ்சலி பண்ண போறாங்க. அதனால எல்லாருமே வந்து ஸ்டேஜ் முன்னாடி வந்து நின்றுங்க. ஓகே, இருக்கிற டீம்ல இருக்க கிரவுண்ட்ல இருக்க எல்லா பிளேயர்ஸுமே வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. ஒரு சின்ன நினைவஞ்சலி வேணாமா? ஓகே, ஆர்கனைசர்ஸ் மட்டுமே வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து முக்கியமாக கொள்ளப்படுகிறது. ஆர்கனைசர்ஸ் எல்லாமே ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்துருங்க ப்ளீஸ். ஆர்கனைசர்ஸ், டோர்னமெண்டோட ஆர்கனைசர்ஸ் எல்லாருமே ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து நின்றுங்க.
ஓகே, கிரவுண்ட்ல இருக்கிற எல்லா டீம் பிளேயர்ஸ் ஒரே ஒரு நிமிஷம் இது மட்டும் கேளுங்க, ஒரு 2 நிமிஷம் மட்டும். ஓகே, அவருக்காக ஒரு நினைவஞ்சலி, ஒரு 2 நிமிஷம் மட்டும் எல்லாரும் நிக்கணும். ஸோ ப்ளீஸ், இட்ஸ் a ரெக்வஸ்ட். ஓகே ஓகே, எல்லாரும் ப்ளீஸ் ஒரு 2 minutes மட்டும் தான். ஸோ அப்படியே